ஹலோ ஹாய்ஸ், இன்னைக்கு வந்து ஹெச்டிஎம்எல்ல ஒரு புது டேக் வந்து பார்க்க போகிறோம். அந்த டேகுக்கு முன்னாடி எல்லாரும் விஷுவல்ஸ் கோட் எடிட்டரை விஷுவல் விஷுவல்ஸ் விஷுவல் கோட் எடிட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஃபைலை வந்து கிரியேட் பண்ணால் லைக் ஓப்பன் ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நியூ ஃபோல்டர் 3 கொடுத்து நியூ ஃபோல்டர் 3ல வந்து செலக்ட் ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் வேண்டாம், நம்ம நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். நியூவாக என்ன கிரியேட் பண்ணலாம்னா ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம்எல் என்னங்க ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் HTML tags, right? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மாற்றலாம். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ லைக் HTML tags செலக்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்ட பிறகு ஸோ இப்போ இதுக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலுக்கு வந்து HTML கொடுத்து .html இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். ஜஸ்ட் HTML. ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கும். ஓகே, HTML கொடுத்தாருன்னா ஒரு இது கிரியேட் ஆகிடும். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன். ஸோ விஷுவல் கோட் ஒரு ஸ்காட்ச் இந்த மாதிரி கொடுத்து ஸோ இது வந்து எப்படி ஸோ இது மாதிரி ஒரு இது கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கோட் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டுனா இருக்கட்டும், அது நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டேக் வந்து பை டைரக்ஷனல் டேக் BDI பை டைரக்ஷனல் டேக் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பை டைரக்ஷனல் டேக்கில் நான் இப்போ சிம்பிளாக கொடுக்குறேன். we can do ரைட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் பை டைரக்ஷனல் இது கொடுத்துட்டேன். ஸோ மேலே வந்து ஸ்டைலில் வந்து நான் என்ன கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து இது இருக்கும், ஒரு நிமிஷம் இங்கே வந்து கோ லைவ்ன்றது அதை கொடுக்கும். ஸோ வந்துருச்சு, we can do itன்றது வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அது என்ன பண்ணும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ பை டைரக்ஷன் டைரக்டில் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து பேராகிராஃப் do it கொடுத்துட்டு ஈஸிலி ஈஸிலின்னு கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பேராகிராஃபோட ஒரு எண்டை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ BDI ஈஸிலி கொடுத்துட்ட பிறகு இப்போ அதே தான் வரும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இது ரெண்டுத்தையும். ஸோ என்ன இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டைல்ன்றதை யூஸ் பண்ணி BDI கூப்பிட்டு அதுக்குள்ளே வந்து நான் இதோட கலரை வந்து மாற்றிப்பேன். கலர் ரெட்டு தாங்க நல்லாயிருக்கும், ரெட்டுன்னு மாற்றிட்டு இப்போ நான் அது கோ லைவ்னு கொடுத்தேன்னா ஏன்னா கீழே டடா விசிட். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றுறதுக்காக தான் யூஸ் பண்ணிப்போம் இந்த இது. ஓகே, தேங்க்யூ.